வணக்கம். எட்டி டாக்ஸில் என்ன செய்தியை பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு கேன்சல், அதனுடைய பின்னணி என்ன என்று பார்க்க போகிறோம். இரண்டாவதாக, இன்று எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கும் செந்தில் பாலாஜி, கைவிட்ட பாஜக திமுக, விரக்தியின் உச்சத்தில் செந்தில் பாலாஜி. இந்த ரெண்டு செய்தியை தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோங்க. முதல் செய்தி எடப்பாடி பழனிசாமியை அமித்ஷா அவர்கள் சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். அடுத்த முறை நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்குகின்ற தருணத்தில் அந்த கூட்டத்தொடரில் தொகுதி மறுவரையறை, இரண்டாவது பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா, இதை மத்திய அரசாங்கம் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறது. அதற்காக ஒவ்வொரு கட்சிகளையும் ஒருங்கிணைக்கின்ற விஷயத்தில் அமித்ஷா அவர்கள் தீவிரம் காட்டுகின்றார். அதிமுக கிட்ட 4 எம்பிக்கள் இருக்கின்றார்கள். ஸோ அவங்களுடைய ஆதரவு தேவை. அதற்காக எடப்பாடி பழனிசாமி கிட்ட அவர் ரொம்பவே நெருக்கம் காட்டுகின்றார். ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த முறை சென்னை விமான நிலையத்துக்கு போயிட்டு அமித்ஷா அவர்களை வரவேற்கவில்லை. அதற்கு பதிலாக அதிமுகவினரை அனுப்பி வைத்து விட்டார். அதுக்கு என்ன காரணம் என்று பார்க்கும்போது 2 காரணங்கள் சொல்லப்படுகிறது. முதல் காரணம், சென்ற முறை எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா அவர்களை சந்தித்தார். ஆனால் உரிய முக்கியத்துவம் தரப்படவில்லை, அவமரியாதை தான் ஏற்பட்டது. அதை அங்கேயே எடப்பாடி பழனிசாமி வெளிப்படுத்தினார். கூட இருந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கிட்ட கேட்டாரு, என்னங்க இது, அமித்ஷாவை வரவேற்பதற்கு முதல்ல நயினார் நாகேந்திரனா, என்ன ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, கடந்த காலங்களில் நாம தானே அமித்ஷாவை முதல்ல வரவேற்போம், அதற்கு பிறகு தானே திமுக அமைச்சர்கள் ஒவ்வொருத்தரா வரவேற்பார்கள். இன்னைக்கு டிவிக்கு அமைச்சர்கள் யாரும் அல்ல, காவல்துறையினுடைய உயர் அதிகாரிகள் யாரும் வரல. ஆனால் நாம இரண்டாவதா நிற்க வைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆனால் பாஜகவினர் முன்னிலைப்படுத்துகின்றார்கள். என்ன ஆச்சு அப்படின்னு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி கிட்ட கேட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அதுக்கு அக்ரி கிருஷ்ணமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் விசாரிப்பொண்ணு, அமைதியா இருங்க அப்படின்னு சொன்னார். சரி, இந்த விஷயத்துல தான் ஒரு பின்னடைவு என்றால், இரண்டாவதாக அமித்ஷாவை சந்திக்கணும், ஒரு 10 நிமிஷம் அப்படின்னு கேட்டாங்க. இல்லைங்க, பாண்டிச்சேரி போறாரு, திரும்பி டெல்லி போகின்ற தருணத்தில் விமான நிலையத்தில் வேண்டுமானால் சந்திக்கலாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. ஆனா அந்த சந்திப்பும் நிகழவே இல்லை. எதற்காக எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை அப்போது சந்திக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் என்று பார்க்கும்பொழுது, அதிமுக உள் விவகாரங்கள்ல பாஜக தலையிட்டு கொண்டே இருக்கிறது. அதிலும் எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் போன்றவங்கெல்லாம் அமித்ஷாவுடைய ஆதிக்கத்தில் தான் ஆடுன்னு ஆடுகின்றார்கள். அதனால கட்சி விஷயத்தில் கொஞ்சம் தலையிடாமல் இருங்க, அவங்கெல்லாம் என் வழிக்கு வந்துடுவாங்க. நீங்க தலையிடுவதன் காரணமாகத்தான் அவங்க ஒன்று துணிச்சலாக கட்சி மாறுகின்றார்கள், இல்லைனா கட்சியில் இருந்து கொண்டே குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க. அதனால வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ளாக கட்சியை ஒருங்கிணைக்க வேண்டும், கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு அமித்ஷா கிட்ட சொல்ல ஆசைப்பட்டார். ஆனால் அந்த தருணத்தில் அமித்ஷா அவர்கள் நேரம் ஒதுக்கல. இந்த முறை மரியாதை நிமித்தமாக எடப்பாடி பழனிசாமி சந்திச்சுட்டு, அடுத்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் நாம மசோதா கொண்டு வர போறோங்க, ஆதரிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுட்டு போலான்னு இருந்தாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்த முறை சந்திக்கல. அதுக்கு முக்கிய காரணம், கட்சியிலிருந்து விலகி சென்றவர்களை நீங்க நிபந்தனையற்று இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அழுத்தம் எடப்பாடி பழனிசாமிக்கு தரப்பட்டது. கண்டிஷன் இல்லாம யாராவது கட்சியில சேர்ப்பாங்களா? அதனால விலகி சென்றவர்களுடைய தவறுகளையும் அலசுவோம், அதே மாதிரி அவங்க தகுதிக்கு என்ன பதவி கொடுக்கணுமோ அதை கொடுப்போம், அப்புறம் கட்சியில் இணைப்பதை பற்றி பேசுவோம் அப்படின்னார். இல்ல இல்ல, எந்த நிபந்தனையும் விதிக்க வேண்டாம், அவங்களுக்கு பழைய பதவியிலே கொடுங்க, யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு அமித்ஷா சொன்னாரு. இந்த உரையாடலானது ஒரு பெரிய தொழிலதிபர் கிட்ட அமித்ஷா சொல்ல, அந்த தொழிலதிபர் எடப்பாடி பழனிசாமி சொன்னார், தன் கட்சி விஷயங்கள்ல தொடர்ச்சியாக பாஜக தலையிடுவதை எடப்பாடி பழனிசாமி விரும்பவே இல்லை. அதனால இப்போது இந்த சந்திப்பு நிகழ்ந்தால் சரி இருக்காது அப்படின்றதுதான் எடப்பாடி பழனிசாமியுடைய எண்ணம். அது மட்டுமல்ல, அதிமுகவை அடுத்த பாராளுமன்ற கூட்டத்தொடரோடு கழட்டி விட போறாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இப்போ மோடி அமைச்சரவையில் பெரிய மாற்றம் கொண்டு வர போறாங்க. 20 பேருடைய இலாக்கா, இல்லைனா சில பேருடைய இலாக்கா பறிக்கப்பட்டு, ஒன்று கட்சி பணிக்காக, இல்லை ஓய்வுக்காக, இல்லை பணிசுமை குறைப்பதற்காக இலாக்கா மாற்றங்கள் அதிரடியாக நிகழப்போகுது.
அப்படி அந்த அதிரடி மாற்றத்தில் திமுகவில் இருந்து 2 பேருக்கு கேபினட் அந்தஸ்து கொண்ட அமைச்சர் பதவி கிடைக்க போகிறது. கட்சி பலவீனமாக இருக்குது அதிமுக. இந்த தருணத்தில் அரவணைக்க வேண்டிய பாஜக திடீரென தன்னுடைய சுயநலத்துக்காக திமுகவுடன் நெருங்குவதை எடப்பாடி பழனிசாமி ரசிக்கவே இல்லை. பாஜக தொடர்ந்து தமிழகத்தில் தோல்வி அடைந்து கொண்டே வருது. பாஜகவுக்கு பெரிய எதிர்மறையான விமர்சனங்கள் தான் இருக்கிறது. மத்தியில் கொண்டு வருகின்ற எல்லா சட்டங்களும் தமிழ்நாட்டுக்கு எதிர்மறையானதாக இருக்கிறது என்று ஊடகம் சித்தரிக்கிறது. அதே மாதிரி தமிழகத்தில் எந்த விதமான திட்டத்தை நடைமுறைப்படுத்தினாலும் சரி, அது விவசாயிகளுடைய வாழ்வாதாரம், மீனவர்களுடைய வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிற மாதிரியே இருக்குது. அதனால இவ்வளோ பிரச்சனைகளின் அடிப்படையில் தான் அதிமுக பாஜகவை ஒவ்வொரு முறையும் தூக்கி பிடிச்சது. ஸோ பாஜக தமிழ்நாட்டில் சறுக்குகின்ற பொழுதெல்லாம், அடையாளம் தெரியாம அழிக்கப்படுகின்ற பொழுதெல்லாம், அதிமுக துணை நின்றிருக்கின்ற பொழுது ஒரே ஒரு சறுக்கல் இந்த சட்டமன்ற தேர்தலில் அப்படியே திமுக பக்கம் பாஜக ஜம்ப் ஆகுது. அதன் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை தன்மையானது குறைந்து போய்விடுகிறது. அதனால இனிமே பாஜகவுடன் நம்ம பெருசா நெருக்கம் காட்ட தேவையில்லை என்றுதான் எடப்பாடி பழனிசாமி இப்போது விலகி நிற்கின்றாருங்க. அப்புறம் நம்ம செந்தில் பாலாஜி விஷயத்துக்கு வந்துருவோமே. பாஜகவில் போய் இணைய வேண்டும் பாஜக தலைவர்களை சந்திப்பதற்காக எவ்வளவோ நேரம் கேட்டார். ஏற்கனவே திமுக தலைமை மீது செந்தில் பாலாஜிக்கு பயங்கர அதிருப்தி. கொஞ்சம் கூட பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜிக்காக திமுக தலைமையானது களத்தில் இறங்கவே இல்லையா. அது மட்டும் இல்ல, செந்தில் பாலாஜி வீட்டில் அனுதினமும் ஏதாவது ஒரு ரைடு, குடும்பம் நடத்துறதா இல்ல தொழில் செய்யறதா இல்லையா, வீட்டில் இருக்கிறவங்களால நல்லது கெட்டது கூட போகவே முடியல. ஒன்று சிபிஐ ரைடு, வருமான வரித்துறை ரைடு, அமலாக்கத்துறை ரைடு, இல்லை சிபிஐயில் இருக்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடு, அப்புறம் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை, காவல்துறை விசாரணை, இப்படி வாரத்தில் 7 நாளும் செந்தில் பாலாஜி வீட்டில் ஏதாவது ஒரு விசாரணை அமைப்பானது சோதனை செய்து கொண்டே இருக்குதா. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் என்பதற்காக தான் பாஜகவை அணுகினார். இப்ப ஏவாவேலு நேரு மீது வழக்கு வருகின்ற போது திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் கண்டன அறிக்கை வெளியிடுறார். தொட்டு பார்க்க முடியாது, முட்டு பார்க்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு. ஆனால் தான் பதவியில் இருக்கின்ற பொழுதும், பணத்தை சம்பாதித்து கொடுக்கின்ற பொழுதும் தனக்காக களமிறங்கின கழகம் இப்போது கண்டுக்காம விட்டுடுச்சான். அதாவது இந்தியாவிலே அதிக ரைடை எதிர்கொண்டது நம்ம செந்தில் பாலாஜி மட்டும்தானா. நான் அடிச்ச கொள்ளையானது, நான் பெற்ற பணமானது எனக்கு மட்டுமா, எத்தனை பேருக்கு பங்கிட்டு கொடுத்துருக்கேன். அதனால திமுக தன்னை கவனிக்காதது செந்தில் பாலாஜிக்கு பெரும் ரணமாகவே இருக்கிறதா. கரூர் சம்பவத்தை வைத்து தவேக அரசாங்கமான தன்னை சோழி முடித்துவிட வேண்டும் என்பதற்காக பாஜகவுடன் கைகோர்த்து கொண்டு செந்தில் பாலாஜியை தீர்த்து கட்ட பாகுதான். இதே மாதிரி 2 ஆளுங்கட்சிகள் எனக்கு எதிராக களமிறங்குகின்ற போது அதே பாஜக கிட்ட போய் ஆதரவு கேட்டிருக்கார். நிர்மலா சீதாராமன் அவர்கள் சந்திக்க வேண்டும் என்று நேரம் கேட்டிருக்கார். ஆனா செந்தில் பாலாஜி மீது இருக்கக்கூடிய ஊழல் புகாருக்கு பாஜக சேர்த்துக்கிட்டாங்கன்னா அப்படியே சோழி முடிஞ்சது. அதனால பாஜக தலைவர்கள், குறிப்பா டெல்லி தலைமையானது செந்தில் பாலாஜியை சந்திக்கவே விரும்பலையா. சந்திக்கலே அப்படின்னும் பொழுது எப்படி கட்சியில் மட்டும் சேர்த்துக்க முடியும். அதனால பாஜகவுடைய கதவுகள் மூடப்பட்டதாக செந்தில் பாலாஜி நினைக்கிறார். இரண்டாவது, பாஜகவுக்கு தமிழகத்தில் ஒரு நல்ல தலைவர் தேவை. செந்தில் பாலாஜி கண்டிப்பா தேவை. ஆனா திமுக பாஜக கூட்டணி உருவாகிற இந்த தருணத்தில் எப்படி செந்தில் பாலாஜி இணைச்சு கொள்வாங்க? சட்டமன்றத்தில் நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் திமுகவிலிருந்து விலகி நிற்கின்றார். எந்த ஒரு தனி தீர்மானத்திலேயோ இல்ல தொகுதி பற்றியான விவாதங்கள்லையோ அவர் கலந்து கொள்வதே கிடையாது. தன்னுடைய துறை சார்ந்த விஷயங்கள் நடக்கின்ற காலத்தில் கூட அமைதியாயிட்டார். மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை விவாதம் வருகின்ற பொழுதும், மின்சாரத்துறை தொடர்பாக விவாதங்கள் வருகின்ற பொழுதும், போதைப்பொருள் ஒழிப்பு தொடர்பாக விவாதம் வருகின்ற பொழுதும் நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டமன்றத்தில் தான் இருந்தார். ஆனா எந்த விவாதங்களிலோ எந்த ஒரு கேள்வியோ கேட்க முற்படவே இல்லை. மொத்தமாக திமுக எத்தனையோ முறை வெளிநடப்பு செய்கிறது, செந்தில் பாலாஜி அவருடன் இருப்பதே இல்லை. ஸோ மொத்தமாக திமுக விலகி இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களை பாஜக அரவணைக்க தவறிவிட்டது. ஸோ திமுக பாஜக கைவிட்ட உடனே அடுத்த இலக்கு எங்க? அதிமுக தான். ஆனா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜியை
எந்தவித நிபந்தனையும் இன்றி ஏற்றுக்கொள்ளுகின்றேன் அப்படின்னு ஆசைப்படுகின்றார். அவருக்கு மெசேஜும் அனுப்பியிருக்கின்றார் செந்தில் பாலாஜிக்கு. ஏன்னா வேலுமணிக்கு வேட்டு வைக்கணும், எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு வேட்டு வைக்கணும். நீ வரதந்தா வாப்பா, உனக்கு என்ன வேணுமோ நான் தரேன் வாப்பா அப்படின்னு செந்தில் பாலாஜி அழைக்கின்றாராம். தனக்கு பிறகு கட்சியை நீ எடுத்துக்கொள்ள வாய்ப்பு இருக்குது, இப்போதைக்கு நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கின்றாராம். ஆனால் செந்தில் பாலாஜி தான் தயங்குகின்றாராம். ஏற்கனவே சேகர் பாபு திமுக என்னை கட்சி விட்டு நீக்கலாம், நானா வெளியேற மாட்டேன், என்னுடைய அதிகாரங்களை குறைத்தால் நான் தனித்து செயல்படுவேன் என்று திமுக விட்டு வெளியேற மாட்டேன் அப்படின்னு சேகர் பாபு முடிவெடுத்திருக்கின்றார். ஏன்னா மாவட்டங்கள் பிரிக்கப்படுகிறது, மாவட்ட செயலாளருடைய அதிகாரங்கள் குறைக்கப்படுகிறது. அவர் குறைக்க கூடாது என்று சொல்றாரு. சென்னை முழுவதும் நான் செலவு செய்திருக்கின்றேன், அந்த பணத்தை வச்சுட்டு என்னுடைய அதிகாரங்களை குறைங்க அப்படின்னு சேகர் பாபு சொல்றாரு. அதே மாதிரி தான் செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் திமுக தன்னை ஒரு நாள் எதிர்பார்க்கும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம செந்தில் பாலாஜி நினைக்கின்றார். ஆனா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர்களை இப்போ தன் பக்கம் இழுத்துவிட வேண்டும். சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி பதவி ராஜினாமா பண்ணாதான் அதிமுக பக்கம் வர முடியும் முக்கியமாக. ஆனா திமுக தன்னை கட்சி விட்டு நீக்கிட்டாங்கன்னா எம்எல்ஏ பதவியுடன் அதிமுக இணையலாம் என்று செந்தில் பாலாஜியுடைய எண்ணமா இருக்கும் என்று நினைக்கின்றேன். அதனாலதான் அதிமுக கூப்பிட்ட பிறகு கூட, திமுக பாஜக புறக்கணித்த பிறகு கூட இன்னும் எடப்பாடி பழனிசாமிக்கு பிடி கொடுக்காம இருக்கிறாரு செந்தில் பாலாஜி. இன்னைக்கு சந்தித்து தன்னுடைய நிலைமையை எடுத்து சொல்வதாகவும் தன்னை தொல்லை பண்ண வேண்டாம் என்றும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்கிறாராம் செந்தில் பாலாஜி. ஏன்னா செந்தில் பாலாஜிக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் பழைய கசப்பு இருந்துகிட்டே இருக்குது. ஏன்னா தினகரனுடைய ஆதரவாளராக போன நம்முடைய செந்தில் பாலாஜி மீண்டும் அதிமுகவுக்கு வரதா இருந்து பன்னீர்செல்வத்துக்கிட்ட சொன்னார். ஆனா பன்னீர்செல்வம் போய் எடப்பாடி பழனிசாமி கிட்ட சொன்னார். ஆனா எடப்பாடி பழனிசாமி ஒரு உரையில 2 கத்தியா, கொங்கு மண்டலத்தில் நானா செந்தில் பாலாஜியா, ஆனால் செந்தில் பாலாஜி வேண்டாம் என்று அன்னைக்கு சொல்லிட்டார். ஆனா இன்னைக்கு செந்தில் பாலாஜி தேவைப்படுது. ஆனா எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் வாயா வாயான்னு கூப்பிடுறாரு, செந்தில் பாலாஜி இரியா இரியான்றாரு, பொரியா பொரியான்றாரு. என் கட்சி என்னை எப்படியா கைவிடும்? ரெண்டாவது அந்த கட்சிக்கு நான் தான் ஏடிஎம், நான் தமிழ்நாடு முழுவதும் செலவு பண்ணியிருக்கையா, ஒவ்வொரு இடைத்தேர்தலுக்கும் திமுகவுக்கு வாரி கொடுத்து என் பணத்துல தான் அவனுங்க மஞ்சாவே குளிச்சிருக்கானுங்க. அப்படி இருக்கும்போது என் வீட்டில் ரைடு நடக்கின்ற போதும் சட்டப்படி நடவடிக்கை மீது பாய்கின்ற பொழுதும் அவனுங்கெல்லாம் பொறுப்பே இல்லையா? மீண்டும் தலைமை கிட்ட நான் அதிமுக போக போறேன், என்ன சொல்ற அப்படின்றத கேட்டுட்டு நம்ம அதிமுக சேர்வதை பற்றி எடப்பாடி பழனிசாமிக்கு தகவல் சொல்லலாம் அப்படின்றதுக்காக இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி சந்தித்து கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் அதிமுக வரேன் அப்படின்னு சொல்ல போறாராம். இன்றைய சந்திப்பு சட்டமன்ற வளாகத்தில் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா அதிமுகவுடைய கட்சி ஆபீஸுக்கு எதிர தான் எடப்பாடி பழனிசாமியோட இல்லம் இருக்கிறது, அங்கதான் அந்த சந்திப்பு நிகழும் என்று சொல்றாங்க. ஆனா பொறுத்து தான் பார்க்கணும் என்ன நடக்கும் என்று. சரி நண்பர்களே, செந்தில் பாலாஜி அதிமுக அதிமுக பலப்படுமா? உங்க கருத்து சொல்லுங்க. நன்றி.